என்னடா நடக்குதுங்க? உதவி செஞ்சாலே இப்படிதானா? சமீபத்தில நான் ஒரு ரீல்ஸ் பார்த்துருந்தேன். அமெரிக்கால ஒரு பெரிய பில்டிங்லேருந்து ஒரு குழந்தை கீழ தவறி விழுந்திருக்கு. அந்த வழியா போன ஒருத்தர் அந்த குழந்தைய கேட்ச் பிடிச்சிருக்காரு. அதுக்கு அந்த குழந்தையுடைய அம்மா என்ன பண்ணியிருக்காங்க, தான் குழந்தைய காப்பாத்துனவர் இவர் தான் சொல்லிட்டு பாராட்டியிருக்காங்க. அதை விட்டுப்புட்டு கோர்ட்ல போயிட்டு கேஸ் போட்டுருக்காங்க. அதுவும் என்னன்னா, அந்த குழந்தைய கேட்ச் பிடிக்கும்போது கைய ஒடிச்சிட்டாரு. இதுக்கு எனக்கு $3,00,000 ஃபைனா வேணும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அந்த கோர்ட்ல வக்கீலும் கேட்குறாரு, "எம்மா அந்த வழியா போயின்னு இருந்தாரு. ஸோ குழந்தை அழுவுற சத்தம் கேட்டதை பார்த்துட்டு உடனே கேட்ச் பிடிச்சிருக்காரு. இதுக்கு நீ குழந்தைய காப்பாற்றினதுக்கு பாராட்டணுமே தவிர நீ இது மாதிரி பண்ணுறியன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அந்த கோர்ட்டும் அந்த வழக்கை விசாரிச்சுட்டு என்ன பண்ணியிருக்கு, $1,00,000 ஃபைனாக போட்டிருக்கு. இந்த மனுஷன் உதவி செஞ்சதுக்கு $1,00,000 ஃபைனாக கட்டிட்டு வெளியே வந்திருக்காரு. ஸோ மக்களே, இதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, எவன் எக்கேடு கெட்டு போனால் என்ன, அப்பா மூவியில் சொன்ன மாதிரி நமக்கு இதுடா வம்பு, நாம் உண்டு நம்ம ஜோலி உண்டுன்னு சொல்லிட்டு இருந்தாலே எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆகிடும். ஐயோ இவனுக்கு இது மாதிரி ஆச்சு, ஐயோ அவனுக்கு அது மாதிரி ஆச்சுன்னு சொல்லிட்டு நம்ம ஓடி போயிட்டு உதவி செய்கிறது மூலயமா நமக்கு வீட்டடிக்காமல் இருந்தாலே போதும். ஸோ மக்களே, உதவி செய்யுங்க, நான் வேணாம் சொல்ல. ஆனால் நமக்கு உபத்திரமாக முடியாத அளவுக்கு உதவி செய்யுங்க. தனக்கு மிஞ்சி தான் தானமும் தர்மமும். பாய்.